பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட இந்த முதல் வாரத்தோட அஃபிஷியல் எலிமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஏற்கனவே நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடுச்சு. பிரவீன் காந்தியை தான் எலிமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட எலிமினேஷன் ப்ராசஸில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி தான் எலிமினேட் அப்படின்னு சொல்லி அறிவித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தியை வெளியில் வர சொல்கிறாங்க, இங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிரவீன் காந்தி உடனே ஏந்திரிச்சு போகிறாப்புல. அதுக்கப்புறம் பின்னாடியே வராங்க. பின்னாடி மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் வரதை பார்த்துட்டு பிரவீன் காந்தி, ஏன் எல்லாம் இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, நான்லாம் தோக்கவே இல்லை, நான் எலிமினேட்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, நான் இப்போ நீங்கள் என்ன வெளில போங்க, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாப்புல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தாங்க நம்ம பிக் பாஸு. என்னையாது இவர் வெளியில் வரமாட்டாராட்டுக்கு, நம்ம தான் வெளியில் போக சொல்லணும் மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி, பிரவீன் காந்தி சார் உங்களோட டைம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் இப்போ மெயின் டோர் வழியாக வெளியில் வரலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம பிரவீன் காந்தி வெளியில் டோர் பக்கம் வராப்புல. அப்போ பின்னாடியே மற்ற கண்டஸ்டன்ஸ் வந்து வராங்க. எல்லா சீசன்லையும் இப்படி தானே பார்த்துருக்கோம், பாய் சொல்லி அனுப்பி வைப்பாங்க மெயின் டோர் வழியாக. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, யாருமே வர வேணாம், நான் என்ன தோத்துட்ட மாதிரியா என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க, நான் தோக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கும் உள்ளார போங்க, யாரும் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு பேட்ஜ் எடுத்தார் இல்லையா. ஸோ அவர் வந்து நீல கலர் பேட்ஜ் எடுத்தார். அந்த பேட்ஜை வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கண்ணாடி கிளாஸ் வச்சுருக்காங்க, அதில் போட சொல்கிறாங்க. போட்ட உடனே மெயின் டோர் ஓப்பன் ஆகுது. அவர் மாட்டுக்கும் போகிறாரு. பின்னாடி இருக்கிறவங்ககிட்ட ஒரு பாய் கூட சொல்லவே இல்லை. அவரோட திங்ஸை கூட அப்படியே வெளியிலே விட்டுட்டு போகிறாரு. கடைசியில் துஷாரா தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாப்புல. அங்கே ஸ்டேஜுக்கு போன உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரவீன் காந்தி பேசுகிறத வச்சு பார்த்தா, ஓஹோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரிலேருந்து டைரெக்டாக வந்திருப்பாராட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல தோணுது. இவர் மட்டும் இல்லைங்க, இந்த சீசன்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிலேருந்து வந்தவங்க மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ போக போக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.